பராசக்தி தலைப்பில் இருந்தே சிக்கலை சந்தித்து வரும் திரைப்படம் தற்போது மேலும் ஒரு சிக்கலை சந்தித்துள்ளது சினிமா வட்டாரங்களில் அதிகம் பேசும் பொருளாகி வருகிறது. சிவகார்த்திகேயன் 25வது படமாகவும், இசையமைப்பாளராக ஜி.வி. பிரகாஷுக்கு 100வது படமாகவும், ரவிமோகன் வில்லனாக நடிக்கும் முதல் படமாகவும், நடிகை ஸ்ரீலீலா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் முதல் படமாகவும் அமைந்துள்ளது இயக்குனர் சுதா கோங்கராவின் பராசக்தி திரைப்படம். இதில் நடிகர் அதர்வா உட்பட பல்வேறு நடிகர்கள் நடித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக இருந்த நிலையில் ஜனவரி 10ஆம் தேதி திரைக்கு வரும் என படக்குழுவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. படத்தின் ப்ரமோஷனுக்காக வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி என்ற கண்காட்சியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் பராசக்தி படத்தின் கதை, திருட்டு புகார் தொடர்பாக அனைத்து தரப்பினரையும் விசாரித்து ஜனவரி 2ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனது செம்மொழி என்ற கதையை திருடி தயாரிக்கப்பட்டுள்ள இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என உதவி இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் 2010ஆம் ஆண்டு பதிவு செய்த இந்த கதையை தயாரிப்பாளர் சேலம் தனசேகரிடம் கொடுத்ததாகவும், பிறகு அதை நடிகர் சூர்யா இயக்குனர் சுதா கோங்கராவிடம் கொடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மனுதாரர் வருண் ராஜேந்திரனின் வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு பேசும்போது ரூபாய் 2 கோடி இழப்பீடாகவும் படத்தின் கதைக்கான அங்கீகாரம் வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பராசக்தி படத்தோடைய கதை அவரோட கதை அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்ணிருக்கிறது கே.வி. ராஜேந்திரன், வருண் ராஜேந்திரன். அவர் அவங்க அப்பா மொழி போராட்டத்துல கலந்துக்கிட்டவங்க. அதோட தொடர்ச்சியா இவருக்கு அதுல உத்வேகம் ஏற்பட்டு அது சம்பந்தமா ஒரு கதையை எழுதுறாரு. அதுல அந்த குண்டடிப்பட்டு செத்த 65ல செத்த ராஜேந்திரன் அந்த கேரக்டரும் அவரோட நண்பர்கள் அவங்க எல்லாம் கூடி வர மாதிரி இந்திய எதிர்ப்புடைய நோக்கம் என்ன, அதோடைய தன்மை என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு மக்களுக்கு எடுத்து செல்ற மாதிரி ஒரு கதை அம்சம் ரெடி பண்ணி 2010ல இவர் செம்மொழிங்கிற தலைப்புல தென்னிந்திய எழுத்தாளர் சங்க திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துல பதிஞ்சு வச்சிருக்கிறார் முறையே. அந்த பதிஞ்ச கதையை அதுக்கப்புறம் அதை கலைஞர்கிட்ட பெண் சிங்கம் படத்துக்கு இணை இயக்குனரா வேலை பார்க்கும் போது அவர்கிட்ட போய் இந்த கதையை சொல்லி கேட்கும் போது அவர் ஆர்வம் காமிச்சிட்டு வயதாகி விட்டது, இப்ப என்னால முடியல, நீ நல்லா பண்ணுப்பான்னு இவரை வாழ்த்தி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பல ப்ரொடியூசர்கள்ட்ட சினிமா சம்பந்தப்பட்ட முக்கியஸ்தர்கள்ட்ட இதை போறாரு. அதுல சில ப்ரொடியூசர்கள் இவரோட கதையில சூர்யாவையும் நடிகர் சூர்யாவும் பிரசாந்தையும் முன்னணி கதாபாத்திரங்களா கொண்டு அந்த படத்தை தயாரிக்கணும்னு இவரோட கற்பனையை வச்சு பல பேர் அணுகிறாரு. அந்த பல பேர் மூலமா இந்த புக்கு இவரோட ஸ்கிரிப்ட், இந்த கதை இந்த உங்களுக்கு சூர்யா அவருக்கு போயிருக்கு. அவங்களும் இந்த சுதா கோங்கராங்கிற இயக்குனரும் படம் பண்றதா, புறநானூறுங்கிற தலைப்புல படம் பண்றதா தகவல் வருது. அதை தொடர்ந்து இவர் அதுல மன உளைச்சலாகி அதுக்காக முயற்சி பண்றாரு. அதுக்கடையில அது கைவிடப்பட்டதாகவும் பின்னாளில சிவகார்த்திகேயனும் வச்சு அந்த படம் தயாரிக்கப்படுறதா செய்தி வந்த உடனே இவர் உடனடியா தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்தை அணுகி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. விசாரிங்க, அவங்களும் சங்கத்தோட உறுப்பினர், ரெண்டையும் விசாரிங்க அப்படின்னு கொடுத்து 300 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது அப்படியே நிலுவையில இருக்குது. அப்புறம் கலைஞர் இந்த படத்தை இவருக்கு வாழ்த்தினாரு அப்படிங்கறதுக்கான ஆதாரங்களும் தாக்கல் செஞ்சிருக்கோம். பெண் சிங்கம் பட இயக்குனர் ப்ரொடியூசர் இவருக்கு லெட்டர் கொடுத்திருக்கிறார். ஆமா, இந்த மாதிரி கலைஞர் பாராட்டினார் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பல்வேறு விதமான ஆதாரங்கள் இவர் தான் இந்த கதைக்கான மூல கர்த்தா அப்படிங்கறதுக்கான ஆதாரங்களை தாக்கல் செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி படம் வெளிவர்றதுனால, அவசரமா வர்றதுனால, இன்னொன்னு மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவு தினமான 25 ஜனவரியில தானே பெரும்பாலும் இது வெளியிடணும், ஆனா இது அவசரமா வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு வழக்கை தாக்கல் பண்ணி இந்த மாதிரி இவருக்கான இழப்பீடு, இவருக்கான அங்கீகாரமும் அதுல வரணும் அப்படின்னு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதோட தென்னிந்திய எழுத்தாளர் சங்கம் திரைப்பட எழுத்தாளர் சங்கம் அவங்க எந்த வழக்கையும் விசாரிக்காம 300 நாள் இழுத்ததுனால அவங்க மேலேயும் ஒரு கோரிக்கை வச்சு அதோட ஒரு இன்ட்ரீம் பிரேயரா அவங்க விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை மனு வச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு அது விசாரணைக்கு வந்தப்ப மாண்பு நீதியரசர் எஸ்.எம். சுப்ரமணியம் அவர்கள் இது டீட்டெயிலா கேட்டுத்தானே உத்தரவிட முடியும்னாங்க. இல்லைங்க, படம் வெளியே வரப்போது நாங்க 300 நாளாவே வழக்கு 300 நாளைக்கு மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் நாட்கள் ஆயிருச்சு, அதனால குறைஞ்சபட்சம் இதை விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சரின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எழுத்தாளர் சங்கத்துக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க
இந்த கதையை எல்லாம் அனைத்து தரப்பையும் விசாரிச்சு நீதிமன்றத்துல அறிக்கை தாக்கல் பண்ணணும். இது வந்து 2ஆம் தேதி வந்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது, 2 ஜனவரிக்கு. அன்னைக்கு வந்து தென்னிந்திய எழுத்தாளர் சங்கம் வந்து அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணணும். ஓகே சார். இது இவருடைய அந்த செம்மொழி கதை தான் இந்த பராசக்தி படத்துடைய கதை அப்படின்றத இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? சோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பல்வேறு விதமான சோசியல் மீடியா போஸ்ட்லாம் அவங்க போட்டுக்கிட்டே வர்றாங்க. அந்த சினிமா சம்பந்தப்பட்ட பிலிமி பீட்டு, வலைபேச்சு இது போன்ற வலைதளங்கள்ல வந்து செய்தி கசிஞ்சுக்கிட்டே வருது. இந்த மாதிரி இந்த படம் தான், இந்த கதை தான், இந்த மாதிரி இந்திய படம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது இவர் கதை எழுதினவருக்கு இவருக்கு தெரியுங்களா இந்த கதை தான், இதோட சாராம்சம் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுனால இவர் பல்வேறு முயற்சிகளை வந்து பல்வேறு பேரை தொடர்பு கொள்றாரு. எழுத்தாளர் சங்கத்தையும் தொடர்பு கொள்றாரு, விசாரிங்க அப்படின்னு. அதாவது சரியோ தப்போ இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, அதை விசாரிக்கலாமே. இல்ல சார், அடிப்படையான ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஆதாரம் இருந்தால் அதை வந்து ஸ்ட்ராங்கா நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகலாம். ஸோ ஸ்ட்ராங்கா அதாவது சோசியல் மீடியால வர அந்த தகவல்களை வச்சு நம்ம இது மாதிரி பண்றது சரியா? வந்து இல்ல, படம் வந்து பொதுவா வந்து வெளியே வந்து, அதாவது படம் வந்து எப்பவுமே வந்து படத்தோடைய வேல்யூ போயிருங்கனால கதையை முழுசு சொல்ல மாட்டாங்க. அப்ப பாதிக்கப்படுற நபருக்கு வந்து என்னதான் நிவாரணம்? படம் வந்து வெளியே போயிருச்சு அப்படின்னா தீபாவளி பட்டாசுக்கிற மாதிரி தான். படம் நமத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த வேட்டை விற்க முடியாது. அது நீங்க சட்டப்படம் போட்டு அடிக்கிற மாதிரி தான். ஒருவேளை இது உறுதி செய்யப்பட்டுட்டா, இவருடைய கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டுட்டால் ஏதாவது இழப்பீடு எதனா எதிர்பார்க்கறாங்களா? ஆமா, அது வச்சிருக்காங்கல்ல. அது வந்து இழப்பீடு கேட்கிறாரு, இவருக்கான அங்கீகாரம் கேட்கிறாரு. இழப்பீடு எவ்வளவு சார்? பணமாவா இல்ல வேற எதனா ஒரு வழியில இழப்பீடு எதிர்பார்க்கறாங்களா? இல்ல, இழப்பீடு வந்து 1 கோடி தொகையும், நாமினல் டேமேஜ்னு 1 கோடியும், பிளஸ் வந்து அந்த அங்கீகாரம் வேணும் படத்துல என்னோட கதை அப்படின்னு அது போட்டிருக்காங்க. இது அதாவது இப்ப என்னன்னா, எழுத்தாளர் சங்கம் விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தா இல்ல இவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லையே. இவர் ஏற்கனவே சர்க்காருங்கிற படத்துக்கு வந்து இவர் கதை சர்ச்சை வந்துச்சுல, அது இவரோட கதைன்னு தான் சொல்லி வழக்கு தாக்கல் பண்ணாரு. இவர் சர்க்கார் படம் கதை சர்ச்சை வந்துச்சுல, அது இவர் இதே மனுதாரர் தான். அந்த டைம்ல வந்து இவர் 2007 அதை செங்கோலுங்கிற தலைப்புல அதையும் இதே மாதிரி எழுத்தாளர் சங்கத்துல பதிஞ்சு வச்சிருந்தார். அப்ப அந்த கோரிக்கை படம் வரப்போகுதுன்னு உடனே இதே மாதிரி வந்து அறிக்கை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவர் வந்து முறையிடுறாரு, புகார் வந்து தன்னோட எழுத்தாளர் சங்கத்துக்கு கொடுக்குறாரு. எழுத்தாளர் சங்கத்துல ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி முருகதாஸ் அவர்களையும் இயக்குனரையும் கூப்பிட்டு 2 பேரையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அறிக்கை தாக்கல் விசாரிச்சு 2மே ஒன்னா தான் இருக்குன்னு அவங்க வந்து அவங்களோட தீர்ப்பு கொடுத்தாங்க. அவர் வந்து வழக்கு தொடுத்தாரு இங்க நீதிமன்றத்துல. அந்த வழக்கு தொடுத்தப்ப அது 2 ஒண்ணுதான் அப்படிங்கறத வந்து விவாதம் வரும்போது அப்புறம் வந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ண உடனே அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேரும் சமரசம். இப்ப சினிமால உத்தரவுல ஹைகோர்ட் உத்தரவு வந்து சினிமால வந்து அந்த படத்திலேயே வந்து வருது. 30 செகண்டுக்கு வந்து இந்த படம் 2 கதையும் ஒண்ணுதாங்கிற இவங்களோட சமரச ஒப்பந்தம் இருக்குல்ல, அந்த உத்தரவு வந்து அந்த சினிமால வந்து போடணும்னு உத்தரவிட்டாங்க. அது அதே மாதிரி சினிமால காட்சிப்படுத்தப்பட்டது. ரொம்ப நன்றி சார்.